வரலாற்றில் மிகவும் நல்ல மனதுடைய தலைவர் தனது கருணையால் கொல்லப்பட்டார். 1960 டோகோ, ஆப்பிரிக்கா, பிரான்சிடமிருந்து சுதந்திரம் பெற்ற புதிய நாடு. சில்வானஸ் ஒலிம்பியோ முதல் ஜனாதிபதி ஆனார். இலவச கல்வி கொடுத்தார், சாலைகள் கட்டினார், பிரெஞ்சு இராணுவ தளங்களை மறுத்தார். மக்கள் அவரை நேசித்தனர். ஊழலில்லாத ஆப்பிரிக்க தலைவர் என்று பாராட்டினர். சில காலம் எல்லாம் நன்றாக போனது. ஆனால் அவர் ஒரு முடிவு எடுத்தார். இராணுவத்தை மிகவும் சிறியதாக வைத்தார். ஆட்சி கவிழ்ப்பு வராமல் இருக்க பிரெஞ்சு இராணுவத்தில் பணியாற்றிய டோகோ வீரர்கள் வேலை கேட்டனர். அவர் மறுத்துவிட்டார். ஜனவரி 13, 1963 நாசிங்பே எயாடேமா என்ற சார்ஜென்ட் தலைமையில் நிராகரிக்கப்பட்ட வீரர்கள் அரண்மனை சுவர்களை தாண்டினர். ஒலிம்பியோ அமெரிக்க தூதரகத்திற்கு ஓட முயன்றார். அவர்கள் அவரை சுட்டுக் கொன்றனர். ஆட்சி கவிழ்ப்பை தடுக்க இராணுவத்தை குறைத்த தலைவர் சில்வானஸ் ஒலிம்பியோ.